தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இறுதிச் சடங்கு நடத்த அனைத்து உதவிகளையும் செய்த தமிழக அரசுக்கு அவரது மனைவியும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரேமலதா நன்றி தெரிவித்துள்ளார். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதன் பின்னர் பேசிய பிரேமலதா விஜயகாந்துக்கு கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் தீவுத்திடலில் இடம் ஒதுக்கி தந்த தமிழக அரசுக்கும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்த காவல்துறைக்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார். நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அமைச்சர்கள் மற்றும் கட்சித் தலைவர்களுக்கு பிரேமலதா நன்றி கூறினார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா, விஜயகாந்துக்கு கட்சி அலுவலகத்தில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று தெரிவித்ததுடன் அவரது லட்சியங்கள் நிறைவேற கட்சி தொண்டர்கள் அயராது பாடுபட வேண்டும் என்று சூளுரைத்தார். இன்றைக்கு ஏறக்கூடிய இந்த 2 நாள் கேப்டனுடைய இறுதி சடங்கு ஏறக்குறைய இன்னைக்கு நம்ம தீவுத்திடல்ல இருந்து தலைமை கழகம் வரைக்கும் 14 கிலோமீட்டர் வந்திருக்கும். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பயணம் இருந்திருக்கு. வழி நெடுக்க கேப்டனுக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை தொண்டர்களுக்கும், நிர்வாகிகளுக்கும், கழகத்தினருக்கும், பொதுமக்களுக்கும் என் 2 கரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை நமது தேமுதிக சார்பாக உரித்தாக்குகிறேன். அரசு மரியாதையுடன் 21 குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு அரசாங்கத்தினுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல அடக்கம் நடந்திருக்கிறது. அவரை இன்னைக்கு நம்ம சந்தன பேழையில வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம்.